You are watching Grace Television. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிற இந்த பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு அடிக்கடி சொல்லி கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் மனுஷன் பேசுகிற வார்த்தைகள், அநேக வார்த்தைகள் எல்லாம் போயிடும். ஆனால் என் அருமை ஆண்டவர் பேசப்பட்ட, எழுதப்பட்ட இந்த வேதாகமத்திலிருந்து சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் வாழ்க்கையை வளமாக்கும், வித்தியாசமான அனுபவத்திற்குள்ளே கொண்டு செல்லும். அப்போ இன்றைக்கும் ஒரு வார்த்தை என்ன, இந்த வருஷத்தை நாம் தொடங்கிட்டோம். இந்த ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது இல்லை. என்னென்ன இருக்குது அப்படியே தான் இருக்கும். அதே மாதங்கள் தான், அதே வாரங்கள் தான், அதே நாட்கள் தான், அதே வீடு தான், அதே அனுபவங்கள் தான், அதே உலகம்தான். ஆனால் அதே பிரச்சனைகள் தான் நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகள். ஆனால் இந்த பிரச்சனைகளின் நடுவில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மக்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை பார்க்க முடியும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயத்தோடு வாழுறீங்களா, பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்பட வேண்டாம். 56ஆம் சங்கீதத்தில் ஒரு 3 வசனம் உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக 3வது வசனம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நல்ல வார்த்தை. தெய்வ பயமும் இருக்கிறது, மனுஷ பயமும் இருக்கிறது. இதில் நான் குறிப்பிடப்படுகிற பயம் மனிதர்களை குறித்த பயம். எனக்கு பயம் உண்டாகுது. ஏன் அந்த சங்கீதகாரன் தாவீது, அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அவர் வாழ்க்கையே பிரச்சனை தான். இந்த பிரச்சனைகளின் நடுவில் அவர் இந்த பாடலை பாடுகிறார். அதை சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பயம் வருது, என்னை பயமுறுத்துகிற கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எனக்கு வேறு வழி தெரியல. ஆண்டவரே, உங்களை தான் நான் நம்புகிறேன். ஆமாம், அவரை தான் நம்பி ஆகணும். வேறு யாரை நம்ப முடியும்? முதல் வசனம் என்ன சொல்கிறாரு? தேவனே எனக்கு இரங்கும். அப்போது நெருக்கம் வரும்போது, பயம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வியாதி வரும்போது, தனிமை வரும்போது, பாதிக்கப்படும்போது, உடைந்து போகும்போது, உருகுலைந்து போகும்போது, என்ன செய்ய போகிறோம் என்று தத்தளிக்கும் போது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை புரிந்து, இதை போல வார்த்தைகளை உள்வாங்கி கடந்து போகிற பாதையில் இதை போல நாம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர வேண்டும். ஆண்டவரோடு பேச வேண்டும், அவரோடு நெருங்கி வர வேண்டும். அப்போ பாருங்க, தேவனே எனக்கு இரங்கும். தேவ இரக்கம், ஆண்டவுடைய இரக்கம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார் அப்படின்னா, மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். பிசாசை பற்றி தான் பைபிள் சொல்லுது. எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான்னு 1 பேதுரு 5:7. எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் விழுங்க பார்க்கிறான். ஆனால் இங்கே மனுஷன் கூட பாருங்க, மனுஷன் என்ன விழுங்க பார்க்கிறான்னா, அந்த அளவுக்கு அவன் விழிப்பாக கவனித்து கொண்டே இருக்கிறான். எப்போ இவன் மாட்டுவான்? அப்போ அப்படின்னா ஒரு தேவ மனுஷனை ஏன் இப்படி யோசிக்கணும்? அவர் தொடர்ந்து உச்சரிக்கிற வார்த்தைகளை பாருங்க. என்னை விழுங்க பார்க்குறான், நாள்தோறும் என்கிட்ட சண்டை போடுறாங்க.
நாள்தோறும் தேவ பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் நாள்தோறும் போர் செய்து, என்னைக்கோ ஒரு நாளைக்கு பிரச்சனை வருது, போயிடுதுன்னா பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படி வாழ முடியும்? எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? அடுத்து என்னை ஒடுக்குகிறான். நான் ஃப்ரீடமாக இருக்க முடியல, நான் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியல, நான் சமாதானமாக இருக்க முடியல, என்னை ஒடுக்குகிறான். விரோதிகள் அதை தான் செய்வாங்கங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக ஏதாவது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் சொன்ன நாளெலாம் மாறுறதில்லை, பிரச்சனைங்க அப்படி போய்கிட்டு தான் இருக்கும். சரி, 2ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார் தாவீது, என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். முதல் வசனத்தில் பார்க்குறோம், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். ஆனால் 2ஆம் வசனத்தில் அந்த மனுஷன் யாராம்? சத்துருக்கள். சத்துருக்கள்னா யார்? விரோதிக்கிறவங்க, விரோதிக்கிறவர்கள், ஒருவருடைய உயர்வை விரும்பாதவர்கள், ஒருவரின் சந்தோஷத்தை எதிர்பாராதவர்கள், வளர்ச்சியை தடை செய்கிறவர்கள், பொறாமை உள்ளம் கொண்டவர்கள், தானும் வாழ மாட்டார்கள், மற்றவர்களையும் வாழ விட மாட்டாங்க. சத்துருக்கள் எப்போவுமே குறி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போவுமே அவங்க பேரை கெடுத்துக்கிட்டே இருக்குன்னு யோசிப்பாங்க. அதை போல உள்ளவர்கள் விழுங்க பார்க்கிறார்கள். மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் சத்துருக்கள் அதிகமானவங்க, எண்ணிக்கைக்கே அதிகமானவங்க விழுங்க பார்க்குறாங்க. இந்த நிலையில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, தேவனே எனக்கு இறங்கும்பா, எனக்கு முடியல, உன்னதமானவரே. நிறைய பேர் போர் செய்கிறாங்க விரோதமாக, எனக்கு விரோதமாக ஒன்றா கூட்டிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் தான் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற தகப்பனே, தாயே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? எவ்வளவுதான் பிரச்சனை வரட்டும், யாராவது எழும்பட்டும், உங்கள் வீட்டுக்குள்ளேயா, வீட்டுக்கு வெளியிலையா, சபையிலையா, யாராவது இருக்கட்டும், எழும்பட்டும். ஆனால் நீங்கள் மட்டும் அவங்களோட சண்டை போடக்கூடாது, நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. அதற்கு பதில் சங்கீதக்காரன் கற்றுக் கொடுத்ததைப் போல இரக்கமுள்ள தேவனிடத்தில், உன்னதமான தேவனிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, பயமுறுத்தும் சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வீங்களா? அப்படி இருந்தால் அவ்வளோதான், அவர் உங்களை பார்த்துக்க போகிறார். நீங்கள் எதிர்த்து நிற்காதீங்க, நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். தேவரீர் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் உமது வல்லமை இறங்கி வரும்படி வேண்டுகிறோம். வல்லமை இறங்கட்டும், ஒரு தெளிவு கடந்து வரட்டும், ஒரு தைரியம் வரட்டும், உம்மீது நம்பிக்கை வைக்கட்டும். இரக்கமுள்ள தேவன், தம்முடைய பிள்ளைகளை கைவிடாதிருப்பீர். உதவி செய்யுங்கப்பா, இயேசு என்னும் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.